ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, கேரட் ஆம்லெட், ஹெல்த்தியான கேரட் ஆம்லெட் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக தோல் வச்சு கட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுக்கிறேன், 2 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை இதுக்குள்ளார சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கேரட் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சின்னு வந்து வச்சுக்கலாம். நைஸாக அரைச்சின்னு வந்து இந்த மாதிரி வச்சுக்கணுங்க. வச்சுட்டு ஆம்லெட் போடுறதுக்கு தேவையானதை ஒரு பவுல் எடுத்து வச்சு 2 முட்டையை உடச்சி அதில் சேர்த்துக்கலாங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஆம்லெட். கேரட் சேர்த்துருக்குறோம், வெங்காயம் சேர்த்துருக்குறோம். கேரட் சேர்த்தா கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ இந்த அரைச்சின்னு வந்த பேஸ்ட்டை இதனோட சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டோம் நம்ம, அதனால் இதில் உப்பு சேர்க்க வேணாம். இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்குங்க, மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான் இது ஆம்லேட்டுக்கு தேவையானது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கருவேப்பிலை சேர்த்துக்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு இதே மாதிரியே கொடுத்தாலும் அது அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பெரியவங்களுக்குன்னா நம்ம இப்படியே சேர்த்து இப்போது தோசைக்கல் வச்சிடலாங்க. அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து காய வச்சிடலாம். நல்ல தோசைக்கல் காயணும். இந்த மாதிரி ஆம்லெட் போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிட்ருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். கேரட் இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியாது அதில் கேரட் இருக்குதுன்னு. காய்கறி சாப்பிடாத பிள்ளைங்க இது மாதிரி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி உடச்சி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தோசைக்கல்லில் சேர்த்துட்டு அப்படியே வேக வச்சுக்கலாம். ஜாஸ்தி எண்ணெய் சேர்க்க வேணாம். இது வந்து உடம்புக்கு ஹெல்த்தியான ஆம்லெட்னு நான் எண்ணெய் ஜாஸ்தி சேர்க்கலை. இது பெருசாக இருக்கவே உடஞ்சிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுக்கும்போது முட்டையை ரொம்ப வேக விட்டாலும் ரப்பர் மாதிரி ஆகிடுங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி மீடியமான இதுவில் வேக வச்சு எடுத்தோம்னா நல்ல சாஃப்டான முட்டை ஆம்லேட் கிடைக்கும். இப்போ இந்த வெந்துருச்சுங்க முட்டை. அது வந்து எப்படி இருக்குன்னா, அந்த கேரட் ஆரஞ்சு சேர்த்தோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி தான் ஆம்லேட் இந்த கலரில் இருக்கும். இப்போ இந்த மாதிரி சாஃப்டாக வேக வச்சு நம்ம எடுத்து பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம். ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து ஒரு தட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இதை ஒரு தட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். இப்போது இது ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்லேயும் கொடுக்கலாம், நம்ம சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்தப்பையும் கொடுக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.